ஹாய் ஆல். இன்னைக்கு சூப்பர் ஹெல்த்தி ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் கீன்வா ஸ்பினாச் வச்சு ஒரு கிச்சடி ரெசிபி பார்க்கலாம். சூப்பர் ஹெல்த்தி, இது எல்லாருக்கும் தெரியும். கீன்வா ஸ்பினாச் எல்லாமே எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு. ஈஸி குவிக் ரெசிபி, ஆல்மோஸ்ட் இது ஒன் பாட் ரெசிபின்னே சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் B2 குக்ஸ். இந்த ரெசிபிக்கு நான் இந்த சின்ன அழாக்கில் ஒரு அழாக்கு கீன்வா எடுத்திருக்கேன். அப்புறம் அதே அழாக் சைஸில் ஹாஃபு நம்ம நார்மல் பயத்தம்பருப்பு, ஹாஃப் குவான்டிட்டி மசூர் தால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே பருப்பாகவும் எடுத்துக்கலாம். இதை நல்லா மூணுத்தையும் ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் இது ஊறட்டும். இப்போது ஒரு பேனில் இந்த ரெசிபிக்கு நம்ம கீரையை கொஞ்சம் பிளான்ச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ½ டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். அந்த தண்ணி சுட ஆரம்பித்தோடனே ஒரு 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டும் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக. இது எல்லாமே அந்த தண்ணியிலேயே ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த ஸ்பினாச் லீவ்ஸை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாலக்கீரை வேறு எந்த கீரையோடையும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முளைக்கீரை, அரைக்கீரை எதோடையும். இது பிளான்ச் ஆன உடனே ஒரு பிளெண்டரில் எடுத்துக்கிறேன். இந்த கீரை, அப்புறம் நம்ம இந்த லைட்டாக வேக வச்ச பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இருக்கட்டும், இதை நம்ம டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம இப்போது குக்கர் வச்சுருக்கேன். நம்ம கீன்வாவும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். அதுக்கு நீங்கள் கீன்வா பருப்பு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கிற கீன்வாவையும் பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு 2-3 விசில் கொடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால மோஸ்ட்லி 3 விசில்லையே இது நல்லா குக் ஆகிடும். இது குக்காகி வரட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ½ டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா ஒரு ½ டீஸ்பூன் ஜீரகம். இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு வேணும்னா ரெட் சில்லி கூட நம்ம தாளிச்சுக்கலாம். இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடியாலாம் நறுக்கலை, நார்மலாக சைஸில் நறுக்கின வெங்காயம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், வாசனையாக இருக்கும். இது வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது வதங்கி வரட்டும். இது மூடி வச்சு கொஞ்சம் தக்காளி வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கீன்வா அண்ட் தால் நல்லா மேஷ் ஆகி ரெடி ஆகியாச்சு. நல்லா மேஷ் ஆகி வந்தாச்சு. நம்ம பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு மேஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடுத்து. இதில் ½ டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம இந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பினாச், பூண்டு, இஞ்சி அதெல்லாம் பிளெண்ட் பண்ணி வச்ச இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அப்போது எடுத்து வச்சுருந்த அந்த வாட்டரை, ஸ்பினாச் பிளான்ச் பண்ண வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு கீன்வாவில் சேர்க்கும் போது கண்டிப்பாக அது கெட்டிப்படும். ஸோ அதுக்குனால அந்த வாட்டரையே இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கீன்வா தால் வெந்திருக்கிற அந்த குக்கரில் இதை சேர்த்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு லோ ஃப்ளேமில் எல்லாம் கலந்து ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றா வரத்துக்கு இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை மூடி வைக்கலாம். சூப்பரான ஹெல்த்தி 1 pot டிஷ் கீன்வா ஸ்பினாச் வச்சு ஒரு கிச்சடி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல சுட சுட நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.